ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா எல்லாருமே கேட்ட வீடியோ ரொம்ப என்னது. இன்னைக்கு நம்ம வீடியோவோட அப்டேட் தான். என்ன அப்டேட்னா, இன்டீரியல் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். வுட்டன் ஒர்க் இல்லாமல் யூபிஎஸ்சியில் பண்ண சில கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பண்ணல. எங்கள் ரூமுக்கு மட்டும் ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிருச்சு. அதுலயே சின்ன சின்ன வேலை இருக்கு, ஹேண்டில் வர்க் அந்த மாதிரி பண்ணணும். சோ கலர்லாம் எப்படி இருக்கு, எப்படி சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க தான் டிவி யூனிட் மட்டும் நான் ஃபுல் முடியல பட் கலர் காட்டுறேன், என்னென்ன கலர்லாம் அதுல வருதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க யூஸ் ஒர்க், அதாவது வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 2 டேஸா வந்து வேலை நடக்கல, இன்னைக்குமே வேலை நடக்கல. நாளைக்கு பார்ப்பாங்க, நாளைல இருந்து கொஞ்சம் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா டைம் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் தொடர்ந்து வேலை பெயிண்ட் அடிக்க போறாங்க எல்லாமே. அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு ஃபுல் ஹோம் டூரே நம்ம போட்டுருவோம். வெளியில இருந்து உள்ள இன்னைக்கு வரைக்கும் வெளியில நாங்கள் காமிக்கல, ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் காமிக்காம இருக்கும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நம்ம காமிச்சிரும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதான் நம்மளோட மெயின் டோர். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மேலே லைட்டிங்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. பகல்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். லைட் எல்லாம் மாறிடும். ஆமா, இப்படிதான் குருவி கூடு மாதிரியே தான் இருக்கும். ஏதாவது குருவி வந்தாலுமே அழகா உட்காந்துக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு காம்பாக்டா, நம்ம போட்டிக்கோக்கு ஏத்த மாதிரி காம்பாக்டா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள போலாமா தர்ஷ்குட்டி? வாங்க உள்ள போவோம், வாங்க போங்க போங்க, உங்க வீட்டுக்கு போகல, போங்க போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்ததுமே இதான் நம்மளோட டிவி யூனிட். இந்த சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தோ இங்கே இருக்குது. இதான் நம்மளோட டிவி யூனிட்டு. நம்ம இந்த ஷேப்பில் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஷேப்பில் உள்ளே இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டு முடிச்சதும் உங்களுக்கு காமிக்கிறோம். பட் இந்த ஷேப் தான். கீழே மட்டும் மூடி வந்துடும், ஒயிட் கலர். ஒயிட் கலர், எல்லாம் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்டோட கலர் வந்து இதுதான். இது கலர் காட்டு. சைடில் இங்கே காமி, கலரை காமி, அதான் கலர். இங்க எல்லாமே இதுதான் கலரு. உள்ள வேற கலர், இதுல எல்லாமே வேற கலர் வரும். மூடி மட்டும் கொஞ்சம் ஒயிட்ல வரும். இந்த சைடுலாம் பாக்ஸ் வராது, இந்த ஒரு சைடு மட்டும் தான் பாக்ஸ் வருது. 2 சைடு கொடுக்கல, ஏன்னா நம்மளோட டிவி ஷோகேஜ் வந்து சின்னது. இது வந்து வுட்டன்ல பண்ணல. இது வுட்டன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வுட்டன் கிடையாது, யூபிவிசில பண்றோம் பட்ஜெட்டா. பட் ஆனா யூபிவிசி வந்து நல்லா வெயிட்டா தான் இருக்கு. எங்களுக்கு செம வெயிட்டா இருக்கு. குவாலிட்டியுமே சொன்னா வேற லெவல்ல இருக்கு. கிச்சனுக்கு பாதி முடிஞ்சிருக்கு, அதுவே எங்களுக்கு செமையா இருக்கு. இப்போ வந்து நம்ம டிவிசியோட கலர் காமி, போர்டு உள்ள இருக்கு. போ அப்படி ரூம்ல, தம்பி ரூம்ல இருக்கு. இல்ல என்ன போர்டு சொல்ற? உள்ள போ, தம்பி ரூமுக்குள்ள போ. ஓகே வாங்க. தம்பி ரூமுக்குமே இன்னும் பண்ணி முடிக்கல. இதுதான் டிவி ஷோகேஜுக்கு வர கலர். ஆமா, தெரியுதா? இது ஒற்ற கலர். இது டிவிக்கு வர கலர். ஆமா, டிவி அந்த பாக்ஸ் வரும்ல. ஆமா, டிவிக்கு வர கலர். இது வந்து பின்னாடி நாங்க ஒற்ற கலரு. இது யூபிவிசி. மெதுவா தூக்கு, திருப்பு. நல்லா இருக்கு. நல்லா இருக்காது. இது வந்து நம்ம பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா, ஏன் லைட் கலர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து நல்ல டார்க்கான கலர். எது ஏன் நம்ம அந்த கியூட்டல் பேனலும் பின்னாடி வர அந்த ஷீட்டுமே எதுக்கு நம்ம லைட் கலர் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து டார்க் கலர். அதனால பாக்ஸ் வந்து நம்ம டார்க் கலர், அதனால லைட் கலர் கொடுத்தோம். சூப்பரா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஃபுல்லா ஒட்டி எப்படிடா கியூட்டல் பேனலும் இருக்கு, அந்த ஷீட்டும் இருக்கு, எப்படி நம்ம ஓட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சொல்லி இப்படிதான் வரும் போல நீங்க ஒரு இமேஜினேஷன் போவீங்க, அது வேண்டாம். ஃபுல்லா முடிஞ்சது காட்டுறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாவே ஒர்க் பண்ணுது. காலையில நான் வந்து கூட்டினேன், ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நான் கூட்டி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் வந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க போறாங்க, அது கம்மிங் சொல்றேன். லைட் எல்லாம் போட்டு இன்னும் காமிக்கல, கண்டிப்பா போட்டு காமிப்போம். சுத்துதா? அது கரண்ட் சுத்துது. இது சுத்தும். இந்த லைட் கரண்ட் வந்தோனே கண்டிப்பா உங்களுக்கு அந்த அப்டேட் எல்லாம் கொடுக்குறேன். அதுக்குமே 10 நாள் ஆகும். கரண்ட் எல்லாம் லைட்டிங் எல்லாம் போட்டு நைட் காட்டுங்க, அண்ட் பகல்ல எப்படி இருக்குன்னு காட்டுங்க. நைட் உண்மையிலே நைட் வேற லெவல்ல இருக்குங்க. எங்களுக்கு ஃபால் சீலிங் வந்து ஷார்ட்ஸ்ல நாங்க நேரா எடுத்தோம். பட் ஆனா உங்களுக்கு யூடியூப்க்குன்னு சொல்லி தெளிவா காட்ட முடியல. அதையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையா நைட் ஃபால் சீலிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வார்ம் தான், எல்லாமே வார்ம் தான். வார்ம் லைட்டிங் தான். நம்ம பெட்ரூமுக்கு மட்டும் தான் லைட் வந்து கலர் லைட்டா நாங்க பண்ணிருக்கோம். ஏன்னா ஃபால் சீலிங் எதுவுமே இல்லனால ஓகே கலர் லைட் போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் கலர் லைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம கிச்சனுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி எல்லா லேடிஸுக்குமே கிச்சன் தான் முக்கியமான ஒரு இடம். மாடல் கிச்சன் பண்ணுங்க, எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மாடல் கிச்சன்லாம் நாங்க பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பண்ணியிருக்கோம். இது போதும், அந்த மாதிரி இருக்கு. போலாம்.
இதான் கிச்சன். இந்த லைட் வந்து ஆல்ரெடி அவங்க காமிச்சிருப்பாங்க என் ஹஸ்பண்ட். கிச்சன் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கலர் வந்து நாங்க சூஸ் பண்ணது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலரு. இந்த சைடு வந்து இந்த இதுதான் வரும், அந்த கடுகு மிளகு சீரகம் பொரியல் அந்த மாதிரி டப்பாலாம் இந்த சைடு வரப்போகுது. நமக்கு கீழே ஒரு சுவிட்ச் போர்டு வந்துடும், 2 எண்ணா வந்துடுது, 2 சுவிட்ச் போர்டு வந்துடுது. மிக்ஸி லைட்டு மேலே வரும், லைட்டு மிக்ஸி, ஏர் ஃப்ரையர், மைக்ரோ ஓவன். அதெல்லாம் எங்க மைக்ரோ ஓவன்லாம் இல்ல, ஏர் ஃப்ரையர் இருக்கு, தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துடும். நான் அடுப்பு வந்து ஃபிட் பண்ணல, சிம்னியுமே ஃபிட் பண்ணல, இனிமே தான் ஃபிட் பண்ணணும் நம்ம. அப்புறம் அப்படியே நீங்க இந்த சைடு வந்துட்டீங்கன்னா இப்படி இது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஏர் ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வீட்டில் கபோர்டு போட்டிருக்கனால, கபோர்டு இல்லை ஆல்ரெடி கடப்பாக்கல்ல போட்டனால இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. எல்லார் வீட்லையும் கடப்பாக்கல்ல போட்டு யூபிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணுங்க, அதான் ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கா டோரு, நல்லா இருக்கு, செம்மையா நல்லா இருக்கு. இதில் காந்தம் வைக்கணும், 2 டோர் கைப்பிடி வைக்கணும், இன்னும் கைப்பிடி வைக்கணும். ஸோ மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க. பிங்க் கலர், இது பிங்க் இல்லை சாரி ஸ்கை ப்ளூ கலர், உள்ள இன்வெர்டர் இருக்கு. ஆமாம், எப்படி இருக்கு, நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்கு. ஆனா உனக்கு எட்டாது, நான் தான் எடுக்கணும், எது எடுத்தாலும் பாத்திரம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். போங்க போய் போங்க. அப்புறம் வந்து இங்க வந்து ஃப்ரேம் வந்து அடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இதுக்கு அப்புறமா நாங்க ஃபுல்லா காட்டுவோம், வந்து ஹோம் டூ எல்லாம் முடிஞ்ச பிறகு மெயின் உங்களுக்கு காட்டாம இருக்க மாட்டோம். நிறைய பேர் இதை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்களா சொல்லுவீங்க. காட்டுவோம், கண்டிப்பா காட்டும். நாங்க இந்த கலர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க காட்டுறோம். ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வருது, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகேவா, இதுதான். இதுக்கு இன்னும் இதே மாதிரி மூடி மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூடி தான் வருதுன்னு நினைக்கிறேன். மூடி தான், அது இல்ல மூடி எல்லாம் ரெடி பண்ணணும். இனிமே தான் கட்டை இல்லாதனால நீங்க 2 நாள் வேலை பார்க்கல. கீழே எல்லாமே இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மாடல் கிச்சன்ல வந்து மெயினா என்ன, தட்டு வைக்கிறது, ஸ்பூன் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு இது பிடிக்கும். இது வந்து இப்படியே இருக்கும். இதுக்கு பாத்திரம் எல்லாமே நம்ம வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாவே இருக்கும். அந்த டிராயர் அந்த மாதிரி எதுவுமே, செல்ஃப் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. இது எல்லாமே இப்படியே இருக்கும். இது திறந்துக்கலாம் நம்ம மூடி. இந்த சைடு கேஸ் வைக்கிறது, அவ்வளவுதான். கேஸ் அடுப்பு, கேஸ் உள்ள போயிருமால, இந்த கார்னர்ல போகும்டா, கீழே விட்டு மேல தூக்கணும் போல இருக்கு. கார்னருக்குள்ள வைக்கணும் நம்ம எப்படியுமே. சரி பாத்துப்போம். அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இந்த சைடு இங்க மட்டும் நம்ம வந்து மாடுலர் மீன்ஸ் அந்த பாத்திரம் வைக்கிறது அது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு தான் வந்திருக்கு, அதை காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்ததும் வெளில எடுக்க முடியாது. நாங்க கம்பியில தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா அது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது, கண்டிப்பா வந்து டேமேஜ் ஆகும். அதனால வேற ஃபைபர்லயும் இருந்துச்சு, வேற இன்னொருலயும் இருந்துச்சு. எல்லாமே சில்வர், நல்ல வெயிட். இது பெருசு, இது சின்ன. இது வந்து இந்த கிண்ணம் எல்லாம் வைக்கிறது, கிண்ணம் கரண்டி வைக்கிறது. இது வந்து தட்டு வைக்கிறது, இது பாத்திரம் வைக்கிறது. அது பெரிய பெரிய பாத்திரம். அதெல்லாம் மாட்டின பிறகு நல்லா இருக்கும். இந்த இடத்துல மட்டும் வைக்கிறோம், மற்றது வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நமக்கு தேவைன்னா நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்க இப்போதைக்கு இந்த இடத்துல மட்டும் போதும் அப்படின்னு விட்டாச்சு. இது போதுமா இல்ல, இது வச்சிருக்கோம்ல, இது போதுமா உனக்கு? இதுவே ஜாஸ்திங்கிறியா? எனக்கு இங்க இல்லாத ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வேணாம்னா இதுவே வேணாம்னா இந்த சைடுலாம் வேணாம். இந்த சைடு வந்து நம்ம சிம்னி வச்சிருவோம், அதனால கரெக்டா இருக்கும். கரெக்டா நம்ம சிம்னியே இவ்ளோ பெருசு வந்துரும்டா. ஆமா, ஓகே. இந்த சைடு வேணாம். இந்த சைடுல வந்து வாட்டர் பியூரிஃபை, அத வாட்டர் பியூரிஃபை உள்ள வச்சு பண்ண வேணாம் தானே? வேண்டாம், போதும். ரொம்ப போடி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கும். இந்த டைல்ஸ் கலரே இல்லாம பெரும் ஃபுல்லா இந்த இன்டீரியர் ஒர்க்காவே இருக்கிற மாதிரியே இருக்கு. அது வேண்டாம் நமக்கு, இதுவே போதும். சூப்பர், நல்லா இருக்கு, இதுவே எனக்கு ஓகே. வா, அடுத்து உங்க பெட்ரூம். நம்ம பெட்ரூம் இங்க டைல்ஸ் போட வேண்டியது போட்டாச்சு இங்க. ஆமாங்க, இந்த கலர் போட்டிருக்காங்க. நான் பிளாக் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, பட் இந்த கலர் வெள்ளை ஒட்டின கலரே போட்டாங்க. இது ஒண்ணுதான் எனக்கு இதா இருக்கு. ஒயிட் கலர், வெள்ளை கருப்பு கலர் போட்டிருந்தா நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். நல்லா ஃபினிஷிங்கா இருக்கும். ஒரு மாதிரி பாறை மாதிரி இருக்கும் தெரியுமா? பாறை மாதிரி என்ன பண்ணு தெரியுமா? வாட்டர் பேனல் ஏதாவது இருந்தா அதுல ஒட்டி விட வேண்டியது. பிளாக் கலர் வாட்டர் பிளாக் கலர்ல ஒண்ணு மட்டும் வாங்கி வேணா ஒட்டி விட வேண்டியது. அதான் நான் சொன்னேன். எனக்கு அது இது ஒண்ணுதான் இதா இருக்கு. எனக்கு இந்த கலரே பிடிக்கல, ஓப்பனா சொன்னா பிடிக்கல எனக்கு. இதுவே இதுல ஒரு பிளாக் கலர் ஒட்டணும் இல்லன்னு சொல்லி அப்படி ஒட்டி இருக்காங்க. சரி இருக்கட்டும், நானும் ஒட்டிட்டேன், வேற என்ன பண்றது? அவன் சொல்லும்போது இதே பிளாக் ஒட்டலையாடா, ஏன்னா பிளாக் கலர் டைல்ஸ் ஒன்று வெளியில இருந்துச்சு, அதுதான் ஒட்டுவாங்கன்னு பார்த்தேன். அது நமக்கு பிடிக்கல. அது இதா இருக்கு பாருங்க, நம்ம கிச்சனுக்கு உள்ள கிச்சனுக்கு இந்த மேல எல்லாம் போறதுக்கு இதுதான் கதவு. மேல வாங்க, இங்க பாருங்க, இது நம்ம பெட்ரூம் கதவு. இதுதான் நம்மளோட டிவி யூனிட் கதவு, ஒயிட் கலர். ஆமா, இதான் டிவி ஷோகேஸ்க்குள்ள கதவு. தங்கப்பிள்ளை போங்க, அங்க போங்க. எப்படி இருக்கு? சோ இது வந்து லைட் வுட்டன் கலர். இந்த பாத்தீங்களா, இன்னும் மேக்னெட்லாம் ஒட்டணும்.
இந்த கிரீன் கலருக்கு, அதுவும் இந்த மாதிரி லைட் பேஸ்டல் கிரீன் கலருக்கு வந்து இந்த உட்டன் கலர் வந்து நல்லா இருக்கும். நான் ChatGPT-ல போட்டு பார்த்தோம். ரெண்டாவது இந்த இது உட்டன் கலர், இதுவுமே கொஞ்சம் லைட் உட்டன் கலர், உட்டன் கலர். அதனால எல்லாமே சரி உட்டன்லயே போட்டுருவோம். இந்த ரூமுக்கு மட்டும் உட்டன். ரெண்டாவது கிரீன் கலர் பெயிண்ட்டுக்கு வந்து உட்டன் தான் கரெக்டா இருக்கு. இந்த சைடு கேப்புக்கு வந்து மறைச்சிருவாங்க, அந்த கீழே இருக்கிற மாதிரியே மேல வரும். அது மறைக்காம இருக்கணும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த சைடு திண்டு கட்டினதுனால அது கொஞ்சம் இடத்துல மேல இருக்கு பாத்தீங்களா திண்டு. ஆமா, ஏசியுமே மாட்டியாச்சு. ஆமாங்க, காட்டல நம்ம டைக்கின் ஏசி. இது எங்க அத்தை வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தது. முத எடுத்து கொடுத்த பொருள் முத வீட்டுக்கு வந்துருச்சு. மாட்டியாச்சு, வீட்டுல மாட்டியாச்சு. கரண்ட் வந்தோடனே போட்டுருவோம் ஏசிய. ஏன்னா பால் காய்ச்சிக்கு ரொம்ப வேர்க்கும், அதனால ஒரு ரூம்லயாவது ஏசி ஓடட்டும்னு வச்சிருக்கோம். இது சிம்னி இன்னும் மாட்டவே இல்லை, மாட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். யாரும் சிம்னி மாட்டுறவங்க நம்ம லோக்கல் சொல்லுங்க ப்ளீஸ், தயவு செய்து. அறந்தாங்கி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டையில் யாராவது சிம்னி ஃபைபர் பிராண்ட் வந்து ஃபைபர் பிராண்டு பாப்போம். சரி, யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாட்டி விட்டுறதுக்கு ஆள் வேணும், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, நான் எந்த பிராண்ட்னாலுமே நான் சிம்னி மாட்டுவேன் அப்படினா கூட மாட்டலாம். வந்து மாட்டி கொடுத்துருங்க. என்ன அதுக்கு பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். இதுக்குள்ளது வந்து நம்ம எல்லாமே இருக்கு உங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் டேப் இருக்கு, அப்புறம் ஹை குவாலிட்டி அலுமினியம் பைப் இருக்கு, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு பாருங்க, அந்த அலுமினியம் இதை கவர் பண்ற அந்த கவர் இருக்கு. இன்னொன்னு வந்து இங்க சிமெண்ட், இது சிமெண்ட்லயும் வச்சிருக்காங்க, அது ஒண்ணு இருக்கு. பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓகே. இது எப்படி பெட்ரூம்க்கு வந்து இந்த கலர் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க. ஏன்னா கட்டிலுமே இதே சேம் தேக்கு கட்டில், இதே கலர் தான். ஸோ லைட்டுமே அதே சேம் கலர் தான், எல்லாமே இதே கலர்ல கொடுத்துருக்கோம். இது வந்து தம்பிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது நாளைக்கு மேபி மாட்டிடுவாங்க. தம்பி ரூமுக்குள்ள கபோர்டு இருக்கிறதே தம்பி ரூம்ல தான் கம்மியான உட்டன் ஒர்க்கே இருக்கு. உட்டன்ல யூபிஎஸ்சி ஒர்க் இருக்கு. வாங்க தம்பி ரூமுக்கு போலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கலரும் இந்த மேல இருக்கிற தம்பி ரூமுக்குள்ள ஃபேன் கலரும் எல்லாம் ஒண்ணா இருக்கு. ஃபேனுமே உட்டன் கலர் வாங்கி போட்டா நல்லா இருக்கும் சொல்றேன். இது வந்து பூஜை ரூம் இதான். ஓ அப்படியா? பூஜை ரூம் கலர், பூஜை ரூம் டோர் கலர் இதான். ஓகே ஓகே. இதுல மணி வருது, நம்ம வேற எந்த ஒரு இதுமே பண்ணல, மணி மட்டும் தான் தொங்க விட போறோம். 6 மணி. ஆமா, நான் இந்த கலர் தான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஹாலுக்கும் இதே கலர் இருக்கும்போது நான் இந்த கலரே வச்சிருக்கேன். இதுல வந்து நடுவுல மட்டும் மணி மட்டும் கொடுக்க போறோம், டோர்ல மட்டும். வேற எதுவும் பெருசா எதுவுமே பண்ணல. வேணா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்குவோம். அது வேணாம், இப்படியே இருக்கதா நல்லது. மணி மட்டும் போதும். அந்த பூஜை ரூமுக்கு வந்து அம்மளே பார்த்து வாங்கிக்குள்ள எதுவும் போட்டுறாதீங்க. தம்பி ரூமுக்கு வந்து எதுவுமே பண்ணல, அடிச்சு வச்சிருக்காங்களோ மேல, எதுவுமே அடிக்கவே இல்லை. தம்பி ரூமுக்கு இன்னும் அடிக்கல. இதெல்லாம் பழைய ஏசி எல்லாம் கலட்டி கிடக்கு, வேலைக்கு கொடுத்து இருக்கு பாத்தீங்களா. இதான் தம்பி ரூமுக்கு. இதுதாங்க நல்லா உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷிங்ல தான் இருக்குது. மேட் ஃபினிஷிங்லலாம் இல்லை, கிளாசி ஃபினிஷிங்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் பட்ஜெட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் வீடியோ எல்லாம் பால் காய்ச்செல்லாம் முடிஞ்சதும் இன்டீரியர் பட்ஜெட் எல்லாமே நாங்கள் சொல்றோம். வாங்க வெளியே போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம யூபிவிசியில் தான் நம்ம இது ஃபுல்லாமே போடுறோம். ஸோ உட்டனுக்கும் இதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கரையாப்படாது, அப்புறம் கலர் ஃபேட் ஆகாதுன்னாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ரெண்டாவது நாங்கள் லோக்கல்லே தான் பண்ணுறோம். பேராவூர்னியில் உள்ளவங்க தான். இன்ஸ்டாவில் நீங்கள் போட்டாலே வந்துடும். பேராவூர்னி இன்டீரியல்னு போட்டாலே, யூபிவிசி அப்படின்னு போட்டாலே நம்ம இன்ஸ்டாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம பண்ணுறோம் இதை. அது லாஸ்ட்டாக நாங்கள் வீடியோ போடுவோம். லாஸ்ட்டாக அவங்களும் வீடியோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் இது யூபிஎஸ்சி ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பட்ஜெட் உண்மையிலே எல்லாருமே ஏத்த பட்ஜெட்ல நம்மளுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லா இது வந்து ஒரு அழகு பொருள் தான். வீட்டுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு அழகா காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கிச்சன். யாருங்க டிவி இந்த மாதிரி ஷோகேஸ்லாம் பண்ண ஒரு டிவி ஸ்டாண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு கல்ச்சரா மாறிடுச்சு. ஃபால் சீலிங், அப்புறம் இந்த இன்டீரியர் ஒர்க், லைட், ஏசி, ப்ரொஃபைல் லைட் எல்லாமே ஒரு அது எல்லாமே ஒரு பெரிய ஒரு. அதனால நாங்க வந்து யூபிஎஸ்சியை தேர்ந்தெடுத்த காரணம் வந்து சூஸ் பண்ண காரணம் வந்து எங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப பிளஸ். இதே 558 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாங்க உட்டனுக்கு போனோம்னா அது செம பெரிய அமௌண்ட், பட்ஜெட் போகுது. நான் வீடு கட்டுறதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு லட்சம் கொடுத்துருப்பேன், ஒரு பல லட்சம். அந்த லட்சத்துல பாதி போகுது. சோ அந்த மாதிரி இருக்கனாலதான் நாங்க இதுல போனோம். இதுமே ஒரு காமனான இதை பண்ணலாம், வீட்டுக்கு இது எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஓகே பண்ணது. நல்லா இருக்குல்ல, நல்லா பாரு பினிஷிங் ஓகே. ஒரு 80% எங்களுக்கு நல்லா ஒர்த்தா தான் இருக்கு. உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து இதோட ஃபுல் ஒர்க் வந்து எப்படி இருக்கு, பினிஷிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு
ஃபுல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க காட்டுறோம். முக்கியமா வந்து இது நமக்கு டேமேஜ் ஏதோ ஆனாலும் நமக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. எஸ், நமக்கு என்ன பக்கத்துல இருக்கோம் நம்ம, அதனால அது பேராவூர்ல இருந்து கீரமலை வெறும் 15 கிலோமீட்டர் தான். அவங்க எதுனாலும் ஆனா ஏதாவது உடஞ்சிச்சு, தம்பி ஏதாவது உடைச்சு, நீங்க உடைக்க மாட்டீங்க, பிள்ளைங்க உடைப்பாங்க கண்டிப்பா. பிள்ளைங்க ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நாங்க உடனே வந்து உங்களுக்கு அந்த பீஸை மாத்தி கொடுத்துருவோம், நீங்க எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு தான் இதை ஓகே பண்ணுது. எஸ், இதே உடனே பண்ணோம்னு வச்சுங்களேன் வரமாட்டாங்க, பிரச்சனை அது இதுன்னு இருக்கு. ஸோ அதனால இதுல இறங்குனது இதுதான். நல்லா இருக்கு உண்மையிலே, ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து ஓகே, இது வந்து எங்களுக்கு ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு எல்லாமே ஓகே. டிவியா இருக்கட்டும், பூஜை ரூம் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல. தர்ஷாவா வெடி பூஜை ஒர்க் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு இதுல எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்படி ஃபுல்லா கவர் பண்ணுவாங்களா, எப்படி ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. நடுவுல மட்டும் பெல்லு, இதுல மட்டும் பெல்லு தனியா திறக்கிற மாதிரி கீழே தனி கீழே வந்து பூஜை ரூம் எல்லாம் ஜாமா வைக்கிறதுக்காண்டி கீழே தனி. கரெக்ட் தான். சாமி கும்பிடுறது மட்டும் திறக்கிற மாதிரி வைக்க போறாங்க. நம்ம அந்த ஸ்லைடர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சோ அப்படி தள்ளி விடுற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது வேணாம்ல, எப்பயாவது திறப்போம், சாமி கும்பிடுவோம், மூடிடுவோம். அது மூடி இருக்கிறதா நல்லது. சாமி கும்பிடும் போது திறந்து போவோம், அவ்வளவுதான் போதும். ஸோ இதுதான் நம்மளோட இன்டீரியர் ஒர்க், பாதி வேலை ஹோம் டூர். எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கலர் எல்லாமே அடிச்சு முடிச்சாச்சு. கலர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. தம்பி ரூமுக்கு மட்டும்தான் இன்னும் போட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். தம்பி ரூமுக்கு அந்த கலர்னா அவனோட ரூம் வந்து ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் பிங்க் கலர்ல இருக்கனால அவனுக்கு வந்து அந்த பர்பிள் பிங்க் கலர், நம்மளுக்கு வந்து கிரீன்ங்கிறதுனால ஒரு உட்டன் கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் கிச்சனுக்கு வந்து எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்த்ததுமே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஓகே, வீடியோக்கு எடுக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து இப்போ நான் பின்னாடி இருந்து இப்படி எடுக்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ அதனால நம்ம கிச்சனில் மோஸ்ட்லி வீடியோ எடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கங்கிறதுனால இந்த இது எடுத்தாச்சு. கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும், லைட்லாம் போடும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். அதனால நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் வந்து வீட்டு கரண்ட் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கு அப்புறம் எல்லாமே லைட்டிங் எல்லாமே போட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க லைட் எல்லாம் போட்டு. எல்லாருமே வந்து லைட் எல்லாம் போட்டு எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதை நம்ம லைட் இருந்துச்சா? எந்த லைட்? எல்லா லைட்டும். இந்த லைட் எப்படி, எந்த ஸ்விட்ச்? இது இன்னும் பார்க்கல, அன்னைக்கு செக் பண்ணிருப்பாங்க. நான் இல்ல, கரண்ட் இல்ல, இன்வெர்டர் லைன். வால் சீலிங் லைட் போடும்போது இந்த லைட் எரியும்னு நினைக்கிறேன். அப்படியான்னு தெரியல, கேப்போம். எனக்கு தோணுது. பிள்ளையார் அருமையா இருக்கும். அது அங்க இருந்து பார்த்த, ரோட்ல இருந்து பார்த்தாலும் பிள்ளையார் அப்படியே தெரியும். வெளியில இருந்து பார்க்க இங்க பாரு, காரை எப்படி வந்து நிப்பாட்டி இருக்கணும். மண்ணு போட்டோன்னே கார் இங்க வந்து நிக்குது, இல்லாட்டி அதுவும் இல்லை, அழகா நிக்குது வீட்டு வாசல்ல. காரை இங்கிட்ட நிப்பாட்டிக்கலாம். அப்பா சொல்றாரு இந்த சைடு நிப்பாட்டுறா இப்போதைக்கு அப்படின்னு இருக்காங்க. செட்டு எல்லாம் போடும் போது நாங்கள் அப்டேட் பண்றோம். நிறைய வேலை இருக்கு இதுக்கப்புறம். ஆனால் பால் காய்ச்சி முடிஞ்சதுமே செட்டு போடுற மாதிரி இல்லை. பால் காய்ச்சி முடிஞ்சதுமே நாங்கள் வந்து காம்பவுண்ட் செவர் தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா பையன் இருக்கான், தம்பி இருக்கான், அவன் கொஞ்சம் வெளியில போய் விளையாடுறான். நைட் நேரத்துல கொஞ்சம் வெளியில போய் விளையாடுறான். பைரவெல்லாம் வந்துருவான் கொஞ்சம். அதனால காம்பவுண்ட் போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்லு பதிக்கிறது, கல்லுமே ரொம்ப லாங்கா பதிக்கிறது இல்ல, கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மட்டும், அப்புறம் கார் நிக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி இடத்துக்கு மட்டுமே கல்லு பதிக்கிற மாதிரி இருக்கிறோம். அது எப்படின்னு அந்த டைம்ல பாத்துக்கலாம். இப்ப நட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்பா. சரி, ஓகே, அடுத்த சந்திக்கும் வரை உங்களோட எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர். பை.